நெறைய பேர் இங்க வந்து அடகு வச்ச நகைய மீட்டெடுக்க முடியாம, அது வந்து முழுகி போறது சில பேருக்கு நடந்திருக்கு. எடுக்கவே முடியல. நான் அடகு வச்சுட்டேன். என்னால அந்த நகைய எடுக்க முடியலன்னு நம்ம கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. சில பேரு அத வந்து சரியான முறையில பயன்படுத்தி அந்த நகைய வந்து மீட்டு எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில 2 பேர்கிட்ட நான் பேசினத, உங்க கூட எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில டிப்ஸ வந்து அவங்க கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனி நகைய வந்து அடகு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அடகு வச்சத எப்படியெல்லாம் மீட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வீடியோவ பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் குடுக்குறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இனியும் உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்க நகைய வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஏன் நகை வாங்குறாங்க? மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க, அவங்களுடைய தேவைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள், ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கோ, நம்ம யார்கிட்டயும் போய் பணம் கேட்டோம்னா குடுக்க மாட்டாங்க உடனே. நம்ம கையில ஒரு நகை இருந்துச்சுன்னா, அத கொண்டு போய் நம்ம அடகு வைக்கும்போது, நமக்கு அதுக்கான மதிப்புக்குள்ள பணம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இருக்கிற கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, 7,500க்கு மேல எகிறி போயிட்டே இருக்குது. இன்னும் இந்த வருஷத்துக்குள்ள 10,000 வந்துரும் போல இருக்கு. அதனால நம்மளோட மதிப்பு ஏறுதோ இல்லையோ, தங்கத்தோட மதிப்பு ஏறினே இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நகை வந்து எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்து ஒருத்தவங்க அடகு வச்ச நகைய வந்து எப்பவுமே நம்ம குடுக்குற நகைக்கு அடகு வைக்கிறோன்னா, அதுக்கான மதிப்புக்குள்ள கம்மியான அமௌண்ட்டு தான் குடுப்பாங்க. இதே நம்ம வந்து விக்கிறோன்னா, அதுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த நகைய வந்து நம்ம அவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில வந்து அடகு வச்சுட்டு, அத எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நஷ்டம் நமக்கு தான். அப்போ நம்ம அத எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அந்த அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத அடகு வச்சு மீட்டு எடுத்தவங்க சொன்னதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அதை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். என்ன பிளான்னா, நம்ம மாதம் மாதம் நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது. இப்போ வந்து எனக்கு ஒரு 2,00,000 தேவைப்படுது அப்படிங்கும்போது, அந்த 2,00,000க்கு நம்ம எவ்வளோ சவரன் நகையை வந்து அடகு வைக்க போகிறோம். அந்த 2,00,000 எப்படியும் வந்து ஒரு வருஷத்தில் மீட்டு எடுக்கணும். அப்படி ஒரு வருஷத்தில் மீட்டு எடுக்கலைன்னா, சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, இது மட்டும் வட்டி மட்டும் கட்டி திருப்பி வைக்கிறதா இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணணும். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம அசல் வட்டின்னு கட்டினோன்னா, நமக்கு ஒரு வருஷத்தில் தன்னால் மீட்டெடுக்க முடியும். அதுக்கு நம்ம 2,00,000க்கு இப்போ வாங்க போகிறோன்னா, அப்போ 1 மந்த்து நம்ம எவ்வளோது கட்ட போகிறோம், அசல் எவ்வளோது கட்ட போகிறோங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வட்டிங்கிறது நம்ம செலக்ட் பண்ண போகிற பேங்க்கை பொறுத்து தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம அசலை வந்து இந்த மந்த்து நான் கண்டினியூஸாக அதிகமாக கட்டினாலும் கட்டுவேன். ஆனால் இப்போ ஒரு 10,000 கம்மியாக நான் கட்ட மாட்டேன், இல்லை ஒரு 20,000 கம்மியாக கட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. உங்களுக்கே நீங்களே அது ஒரு இஎம்ஐ மாதிரி பிளான் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் பேங்க் வந்து செலக்ட் பண்ணணும். எந்த மாதிரி பேங்க்கில் என்ன மாதிரி ஸ்கீம்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 4 பேங்க்கு ஏறி இறங்கி பார்க்கணும். எல்லா பேங்க்லேயும் போனோடனே ஃபஸ்ட்டு பேங்க்லேயே வந்து நீங்கள் வச்சிடக்கூடாது, இங்கே கம்மியாக இருக்குன்னு. இதை விட பெட்டராக என்ன இருக்கும், இன்னொரு பேங்க்கில் 1% நமக்கு வட்டி கம்மியாக கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த பேங்க்கையும் நம்ம ஒரு 4 பேங்க்கை ரெஃபர் பண்ணி ஏதாவது ஒரு பேங்க்கை வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்ம எடுக்க போகிறோம், திருப்பி நம்ம இதை வந்து நம்ம எடுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நமக்கு குட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி நகை வைக்கும் போது அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்கும் போதே தெரியும், யார் யார் எந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து பொறுமையாக சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சாதான் நமக்கு பின்னாடி ஏதாவது ஒரு டவுட் வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம கேட்க முடியும். இல்லை எனக்கு இப்போது ஃப்ரீ டைம் இல்லை, ஓகே உங்களோட ஃப்ரீ டைம் எப்போ, எனக்கு உள்ள டவுட்ஸை உங்ககிட்ட நான் எப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க பிஸியாக தான் இருப்பாங்க. எனி டைம் என்ன பண்ணுவாங்க,
பிஸியாக தான் இருக்கும், அவங்களுக்குன்னு டென்ஷன் தான் இருக்கும். இப்போது நமக்கு எந்த பேங்க்கில் குட் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, அதாவது சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டி திருப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அசல் வட்டி கட்ட முடியுமாங்கிறத கேட்டுக்கலாம். ஏன்னா அது நிறைய பேர் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. அசல் வட்டின்னு போச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அசல் கம்மியாகும் போது அதுக்கான வட்டியும் கம்மியாயிட்டே வரும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு ஸ்கீமு எனக்கு தெரியுது. அவங்க யூஸ் பண்ணவங்களும் இதுதான் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நகையை அடகு வச்சுட்டு அதை வந்து மொத்தமாக மீட் எடுத்துக்கலான்னு சொல்லி பண்ணோம். அடகு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு பண தேவை இருக்கும் போது அடகு வச்சிடுறோம், பணம் வாங்கிடுறோம். ஆனால் அடுத்த மாதம் அந்த நகையை நம்ம மீட்டு எடுக்கணும்னு நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதுக்கான அமௌண்ட்டு சேவ் பண்ணுறது கிடையாது. எதுவுமே 1 மாதம் 2 மாதம் எடுத்து வச்சாலும் அதுக்கப்புறம் ஏதாவது செலவு வரும்போது அதை சரி பார்த்துக்கலாம், 1 வருஷம் இருக்குதுல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னே போயிட்டு அந்த மந்த்து வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த ஐயோ பணம் கட்டணுமே, இந்த மாதம் வந்து எடுக்கணுமே, நகை எடுக்கணுமேனு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்களுக்காக அதுக்காக கடன் வாங்க திருப்பியும் ஆரம்பிப்போம். அப்போ கடனுக்கு கடன் வாங்குற மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் மாதம் மாதம் கஷ்டப்பட்டாது என்ன பண்ணுங்கள், அசல் வட்டி கொடுக்கறத பாருங்கள். இந்த நீங்கள் அசல் வட்டின்னு கொடுக்கும்போது உங்களுடைய சீக்கிரம் அதனுடைய நகை கடனும் அடைஞ்சிரும். அப்படி தான் வந்து பண்ணோம். சில பேர் என்ன சொன்னாங்க, நான் 1 வருஷம் கழித்து நான் வந்து நகை எடுக்கணும்னு சொல்லி போனேன்னா வட்டி எனக்கு கம்மியாக தான் தெரியுது, ஆனால் அந்த மொத்த அமௌண்ட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இதே நீங்கள் அசல் வட்டின்னு கட்டும் போது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு 20,000 கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா 10 மாதத்தில் உங்களால் 2 லட்ச ரூபாய் கண்டிப்பாக அடைக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 15,000 கட்டுறதுக்கு பாருங்கள். அப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 30,000 40,000 இருக்கும்போது அதை வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஓரளவுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது வச்சு நீங்கள் வாங்குறதுக்கு உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நகை அடகு வைக்கிறதுல அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணணும். அடகு வச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதர் எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணணும். எந்த விஷயத்துலலாம் உங்களால் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுங்கள். சேவிங்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணுங்கள். இப்போ வந்து ஆர்டி போடலாம். ஆர்டி வந்து 1 இயருக்கு போடலாம். நீங்கள் 1 இயருக்கு ஆர்டி போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிகிட்டே வருவீங்க. அந்த 1 இயர் வரைக்கும் உங்களால் பணம் எடுக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சின்னா கூட எடுக்க முடியாது. அந்த பணத்தை வந்து உங்களோடது சேலரியில் ஆட்டோமேட்டடாக பண்ணி வச்சுருங்க. அப்படிங்கும்போது அந்த சேலரியில் உங்களுக்கு போக அந்த சேவிங்ஸ் போக பேலன்ஸ் வர அமௌண்ட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸை திருப்பியும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு உண்டியல் சேவிங்ஸுக்கு எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படிங்கும்போது அந்த பணத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்ஸை பண்ணி ஆகணுங்கிற ஒரு டார்கெட்டு நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி தான் அவங்க வந்து நகைகளை மீட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடகு வச்சவங்க நான் வந்து 1 வருஷத்தில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு வட்டியே கட்டாமல் லாஸ்ட் மினிட்ல எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் நான் சேவ் பண்ணதுக்காக, ஆனால் அதுக்கப்புறம் 3ஆவது மாதத்துலேருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரும்போது நான் அதுக்கு போனதுனால என்னால் அந்த பணத்தை வந்து சேவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ஸில் பண்ணும்போது அதுக்காக அடகு வச்ச நகையை எடுக்கிறதுக்காக வட்டி வாங்க வேண்டியதாக ஆகிடுச்சு. வட்டி எடுத்து அந்த வட்டி அதிக வட்டி ஆகும்போது வெளியில் வாங்கும்போது இதை வந்து திருப்பியும் அடகு வச்சு நான் அந்த வட்டியை கொடுக்கும்போது திருப்பி இதை என்னால் எடுக்க முடியாமல் அந்த நகையே என்ன ஆகிடுச்சு, முழுகிடுச்சு. அப்போது அது ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நகை வாங்குறது நமக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டு மெத்தடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ பிளான் பண்ணணும். நம்ம நகை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண தேவைக்கு முன்னாடி அவசரப்படாமல் பிளான் பண்ணணும். நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேங்க்கை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேங்க்கில் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்மியாக இருக்குது. அதிகமான பணம் தராங்க அப்படின்னா நம்மளுடைய நகை வந்து முழுகிறதுக்கு தான் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம என்றைக்குமே வந்து அதிகமான பணத்தை வந்து வாங்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் கம்மியாக எங்கே இருக்குதுங்கிறது தான் நமக்கு தேவையாக இருக்கணும்.